3:30க்கெல்லாம் தம்பிக்கு ஸ்கூல் ஓவர் ஆயிரும். அவனை பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு தம்பியை பிக்கப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அழகாக சிரிச்சுக்கிட்டே வாரான். அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பொம்மைகிரானட் பவுலில் போட்டு கொடுத்தேன். அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தான். அவங்க அப்பா வந்து 4 o'clock ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா டீயும் பஜ்ஜியும் போடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் 2 பேரும் அப்பாவும் பையனும் சமத்தாக விளையாண்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி ஈவினிங் போல் மழை பெய்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால் வந்து சுட சுட வந்து பஜ்ஜி சாப்பிட்லாமா அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து என்ன அப்படின்னா பஜ்ஜியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு கொடுத்தாச்சு. அப்பாவும் பையனும் உட்காந்து அழகாக சமத்தாக சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி தம்பி அவங்க அப்பா வந்ததுமே எப்போ கேக் வேணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து அவங்க அப்பா வந்து சரி 3 பேருமே வெளியில் போயிட்டு கேக் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னாங்க. 3 பேருமே வெளியில் போய் கேக் வாங்கிட்டு வர்றப்போ பிரியாணி கடையை பார்த்துட்டான். எனக்கு சிக்கன் ரைஸ் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். எவ்வளோ தான் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் பார்த்து பண்ணாலும் அதுங்க ஆசைப்பட்டு கேட்டதை நம்ம வெளியில் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம்.